Hi everyone, this is Manigan. எப்பயும் போல் இந்த வீடியோ வித்தவுட் எடிட்ஸில் தான் இருக்க போகுது. ஓகே, இன்றைக்கி எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த A+B ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதோட எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் மேலேருந்து எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். A+B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A² + 2AB + B² இந்த ஒரு செட் ஆஃப் வியூவில் தான் படிச்சிருப்போம். ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த என்டையர் வீடியோ செட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ யூஸ்வலாக ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட ஏரியா வந்து ஒரு சைடு ஏன்னா இன்னொரு சைடு ஏவாக இருக்கும். அந்த 4 சைடு ஈக்குவல் இருந்தால் தான் அந்த ஷேப் வந்து நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஏரியா கால்குலேஷன் எப்படி இருக்கும்? A × A² இருக்குமா? ஸோ இப்போ இதோட ஒரு சைடை வந்து A ஒரு டிஸ்டன்ஸ் B ரெண்டும் சேர்த்து வச்சு தான் ஒரு சைடு இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ தட் இங்கேயும் A+B இருக்கும், இங்கேயும் A+B, அகைன் A+B, அகைன் இங்கிட்ட A+B. ஸோ 4 சைடு A+Bல தான் கவராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? A+B இன்ட்டு அகைன் A+B. ஏன்னா ஒரு சைடு இன்ட்டு இன்னொரு சைடு மல்டிப்ளை பண்ணுறது தான் ஒரு ஸ்கொயரோட ஏரியாவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே A+B இன்ட்டு அகைன் வேறு A+B இருக்கும். இது கொஞ்சம் கிராஃபிக்கலாக நம்ம விசுவல் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் A, அகைன் B, தென் AB இருக்கும், இங்கே AB இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்கே AB இருக்கும். ஸோ இங்கே ஏவோட டிஸ்டன்ஸ் வச்சோம்னா இங்கே ஒரு A² வரும், ஐ மீன் இன்சைடில். அதே மாதிரி இந்த கார்னரில் B² இருக்கும். ஸோ இங்கே AB வச்சு ஒரு ரெக்டாங்கிள், தென் இங்கே ஒரு AB வச்சு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ இங்கே இருக்க A², இங்கே இருக்க B² ப்ளஸ் AB. ஸோ A² + 2 டைம்ஸ் ஆஃப் AB + B². இப்படி தான் A+B ஹோல் ஸ்கொயரோட ஒரு எக்ஸ்பென்ஷன் உருவாச்சு ஃபஸ்ட்டு. தென் A - B ஹோல் ஸ்கொயர் எப்படின்னா ஒரு ஃபுல் லென்த் A, அதுலேருந்து மைனஸ் பண்ண லென்த் -Bன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து A - B. ஸோ அகைன் ஆஸ் யூஷுவல் A - Bன்னு இருக்கும். ஸோ இங்கேயும் A² வந்துடும், இங்கேயும் A² இருக்கும். ஆனால் இங்கே வந்து -B லென்த்தில் இருக்கும் இல்லையா? ஸோ -B இன்ட்டு +A. ஸோ இங்கே ஒரு -AB இருக்கும், அகைன் இங்கே ஒரு -AB இருக்கும். ஸோ A² - 2 டைம்ஸ் ஆஃப் AB + B². இப்படி வந்து A - B ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷன் இப்படி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணோம்னா, ஸோ ரொம்ப வில்லேஜ் சைடெலாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கிராஸ் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு நெல் வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து பார்த்தே பிரிச்சுப்பேன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும்னா ஒரு ஸ்கொயராக பிரிச்சுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் ஒரு ஹெக்டார் இருக்குன்னா ஸோ வந்து ஒரு இத்தனை ஸ்கொயராக பிரிச்சிருக்கோன்னு நம்ம ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்கொயருக்கு வந்து இவ்வளோ தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கும். லைக் எப்படின்னா அதுக்கு எவ்வளோ சீட்க்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு வேலை ரிட்டர்ன் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணால் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன் ஃபார் த பர்டிகுலர் அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீல்டுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுறதுனா ஸோ என்டையராக எவ்வளோ ஏரியா இருக்கோ அதை வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ணிட முடியும். இதை வச்சுட்டு ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு என்டையர் ஹெக்டார் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு ஸோ இப்படி தான் ரொம்ப பேசிக்காக ஒரு ஸ்கொயர்ன்ற ஒரு விஷயமும் அதில் ஏரியான்ற ஒரு விஷயமும் இப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து தான் A+B ஹோல் ஸ்கொயர் அண்ட் A - B ஹோல் ஸ்கொயர் டெவலப் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன டாபிக் பேசணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். See you in the next video.